அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்னைக்கு நம்ம சூரா பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனதி லா யுக்ரிஜன்னல் அஸ்ஸு மின்ஹல் அதல் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முக்மினீன வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. يقولون لئن رجعنا إلى المدينة لا يخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. நீங்கள் மதீனாவிற்கு திரும்பி வந்தால் மிக கண்ணியமானவர்கள் இழிவானவரை அதிலிருந்து நிச்சயமாக வெளியேற்றி விடுவார் என்று அவர்கள் கூறுகின்றனர். நபியே, நீர் கூறுவீராக, கண்ணியம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் உரியதாகும். எனினும் வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் இதனை அறிய மாட்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலைக ஹுமுல் காசிரூன். விசுவாசம் கொண்டோரே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹுடைய நினைவிலிருந்து உங்களை திருப்பி வீணாக்கி விட வேண்டாம். இன்னும் எவர் அதை செய்கிறாரோ அவர்கள்தாம் நஷ்டமடைந்தவர்களாவார். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள். அவ்வாறு செய்யாதவர் மரணத் தருவாயில், என் இரட்சகனே, சமீப தவணையின்பால் என்னை நீ பிற்படுத்த வேண்டாமா? அவ்வாறு பிற்படுத்தினால் நான் தர்மம் செய்வேன், இன்ன நற்கருமங்களையும் செய்து நல்லோர்களிலும் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் என்று கூறுவான். வலையுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். இன்னும் அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்தவே மாட்டான். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பாடம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.